வெளிநாட்டுல மருத்துவம் படிச்சவங்க இங்க வந்து எஃப்எம்ஜி அப்படிங்கிற ஒரு தகுதி தேர்வு வந்துட்டு எழுதி பசங்களுக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் வந்துட்டு செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மெயில் அனுப்பாத காரணத்தினால இந்த 100 சீட் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஹெல்த் மினிஸ்டரோட ஸ்பெஷல் பிஏ தான் அவர் சொல்றாரு. ஒரு மனுஷனா பார்க்கணும், மனுஷனா பேசணும். அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த 1000 சீட் நாங்க கொடுத்ததே பெருசு. கீழ இருக்க அதிகாரிகள் இன்னும் மாறவே இல்லையே, அதே அதிகாரிகள் தானே. பொதுவா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல மருத்துவம் படிச்சவங்க இங்க வந்து எஃப்எம்ஜி அப்படிங்கிற ஒரு தகுதி தேர்வு வந்துட்டு எழுதி தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு அரசின் மூலியமாக டிஎம்இ மூலியமா அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்குவோம். அந்த அலாட்மெண்ட் வந்துட்டு போன வருஷத்திலிருந்து நாங்க போராடி 750க்கும் மேற்பட்ட சீட்டுகள் வந்துட்டு நாங்க போராடி வாங்கியிருக்கோம். அந்த சீட்டு இப்போதைய அரசின் மூலியமாக டிஎம்இக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் போட்டு அவங்க வந்துட்டு 750 சீட்டை வந்துட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா, ஒரு வருஷம் கட்டாய மருத்துவ இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம். அந்த மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் வந்து பண்றதுக்காக அந்த பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடுல கொடுத்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல பசங்களுக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் வந்துட்டு செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்தந்த போர்டுல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு யாரோட மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்இ சைட்ல வந்துட்டு ஜூலை 1ஆம் தேதியே வந்துட்டு அந்தந்த கல்லூரிகளிலயும் அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்துட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு சரியான கைடன்ஸ் மூலியமா அந்த ஆர்டர்ஸை வந்துட்டு இது பண்ண வச்சிருக்கணும். ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஹெட்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கணும். அதை தவறிட்டாங்க. அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 நாட்களாக வந்து டிஎம்இ வாசல்லையும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வாசல்லையும் பசங்க போயிட்டு வந்துட்டும் இருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் என்ன தீர்வும் கிடைக்கல. நாங்க வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு 1.5 வருஷமா போராடி ஆபீஸ் வாசல்லாம் ஏறி செக்ரட்டரியேட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்து பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே பண்ணி எல்லாத்தையும் நாங்க வாங்கி வந்து கொடுத்தா, இவங்க அசால்ட்டா வந்துட்டு ஒரு மெயில் அனுப்பாத காரணத்தினால இந்த 100 சீட் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. போனது போக இல்லாம பாதிக்கப்பட்ட எஃப்எம்ஜி மருத்துவ பட்டதாரிகளுக்கு வந்துட்டு இல்ல, அது வந்துட்டு நாங்க என்ன பண்றது, எங்க தப்பான்னு கேக்குறாங்க. இப்ப இவங்க நாங்க எங்க தப்பும் இல்லைன்னு சொன்னா இப்படிலாம் பேசாதீங்கிறாங்க. சரி, இது சம்பந்தமா நாங்க செக்ரட்டரியேட் போயிட்டு ஹெல்த் மினிஸ்டர் பார்க்கலான்னு போனோம். ஹெல்த் மினிஸ்டர் சைட்ல நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுத்திருந்தாலும் ஹெல்த் மினிஸ்டரோட ஸ்பெஷல் பிஏ தான் அவர் சொல்றாரு. நாங்க அந்த ஸ்பெஷல் பிஏ சாரை பார்த்தோம். ஆனா அவரும் வந்துட்டு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து பேசுற மாதிரி தெரியல. அதாவது நாங்க எங்களை சாரு மேடம்லாம் பேச சொல்ல, ஒரு மனுஷனா பார்க்கணும், மனுஷனா பேசணும். அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த 1000 சீட் நாங்க கொடுத்ததே பெருசு. என்னமோ அவரோட பாக்கெட்ல இருந்து அவரோட சொந்த செலவுல சொந்த காசுல கொடுத்த மாதிரி சொல்றாரு. கவர்மெண்ட்டுக்கு 8 கோடி ரூபாய் செலவு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சீட்டு தானே, ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் தானே நினைக்க கூடாது. இந்த மாசம் அவங்க சேரல அப்படின்னா அடுத்த வருஷம் வர்ற நீட் பிஜில வந்துட்டு அவங்களால அப்பியர் ஆக முடியாது. ஸோ அதுக்கடுத்த வர்ற வருஷத்துல தான் அவங்க அப்பியர் ஆக முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தரோட வீட்லயும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வெவ்வேறு இதா இருக்கு. இதுக்காக கஷ்டப்பட்டு நாங்க வாங்கி கொடுத்த சீட்டை வந்துட்டு அவ்வளவு ஏளனமாவும் பேசுறாங்க. எதுக்குமே ஒரு லெட்டர் ஃபார்மேட் கிடையாது, எதுக்குமே ஒரு அபிஷியலானது கிடையாது, உள்ள இருக்கிறவங்கள பார்க்க அலோவ் பண்றது கிடையாது. 2 கவர்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க. அதெல்லாம் இல்ல, உள்ள இருக்க அதிகாரிகளோட அந்த இதுதான் கொஞ்சம் மாறுபடுதுன்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். கவர்மெண்ட் சைட்ல நாங்க வந்துட்டு மினிஸ்டரை பார்த்தா பழைய மினிஸ்டரும் சரி இந்த மினிஸ்டரும் சரி அப்ரோச்சபிளா தான் இருக்காங்க. பாக்குறோம், பேசுறோம், பண்ணித்தரேன்னு சொல்றாங்க. அதுக்கு கீழ இருக்க அதிகாரிகள் இன்னும் மாறவே இல்லையே, அதே அதிகாரிகள் தானே. பழைய ஆட்சியிலையும் அதே அதிகாரிகள் தான், இப்பயும் அதே அதிகாரிகள் தான். அதே போக்கு தான் இன்னும் நீடிக்குது.